Hi, hello. This is Syed from Lentech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Windows 10 OS இன்ஸ்டலேஷன் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கஸ்டமரோடைய லேப்டாப் கொடுத்துருக்காங்க, Windows 10 OS இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. Windows 10ல் லேட்டஸ்ட் வெர்ஷன் 22H2ங்கிற வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ இந்த லேப்டாப்பில் தான் OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிடி ட்ரைவில் ஓஎஸை வந்து ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம பென் ட்ரைவில் இந்த மாதிரி ஃப்ளாஷ் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓஎஸை வந்து ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றி வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றி வச்சுருக்கிற பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் பூட் மெனு கீக்கு வந்து F9 கீ ப்ரெஸ் பண்ணணும். F9 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா UEFI பயாஸ் அல்லது லெகசி பயாஸ் கேட்குது. லெகசியில் தான் போகணும், இருந்தாலும் UEFI மோடில் என்ன ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக UEFI மோடில் இப்போ பூட் பண்ணுறோம். பாருங்கள், UEFI மோடில் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இந்த ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நான் கொடுக்கணும். அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்படியே இருக்கிற ஓஎஸ் அப்டேட் பண்ணுறது ஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஓஎஸை வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணி ஃபார்மேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனு. இந்த பார்ட்டிஷனுங்கிறது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. அதை வந்து இன்னொரு நாள் தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபுல்லாக கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான். அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் நியூ கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா அது க்ரியேட் ஆகும். பட் இப்போ என்னென்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஓஎஸ் போட்டவங்க லெகசி மோடில் வச்சு ஓஎஸ் போட்டிருக்காங்க. ஸோ MBR பார்ட்டிஷனில் விழுந்திருக்கு. நம்ம வந்து UEFI மோடில் உள்ளே வந்திருக்கோம். UEFI மோடில் வந்து GPD பார்ட்டிஷன் தான் க்ரியேட் ஆகும். அதனால் இது க்ரியேட் ஆக மாட்டேங்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒன்றா இது ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணணும். பட் கஸ்டமர் டேட்டாஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஓஎஸ் ஃப்ளாஷ் ட்ரைவ் வந்து பயாஸ் வந்து லெகசி மோடில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஓஎஸ்குள்ளே உள்ள வந்து இந்த இடத்துல பார்ட்டிஷன் வந்து நம்ம சி ட்ரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லெகசி மோடில் வந்து சப்போர்ட் ஆகும். வாங்க, இந்த ஃப்ளாஷ் ட்ரைவில் நம்ம வந்து லெகசி மோடில் இப்போ ஓஎஸ் பயாஸ் பண்ணிட்டோம், ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றிட்டோம். இப்போ பவர் ஆன் பண்ணுறோம் லேப்டாப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம UEFI மோடுக்கு பதிலாக லெகசி மோடில் உள்ளே போக போகிறோம். கடைசியாக இருக்கிறது பாருங்கள், அதுக்குள்ளே உள்ளே போகிறோம். விண்டோஸ் லோட் ஆகுது. அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜர் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற ட்ரைவை நியூ கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்ம லெகசி மோடில் உள்ள வந்திருக்கோம் இல்லையா, அதனால் க்ரியேட் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஃபைலு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செகண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸ் போடக்கூடியது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரைவ் பண்ணுறது வந்து அது அன்அலோகேட்டடாக இருக்குது, அதனால் அலோகேட் பண்ணி விட்றோம். இந்த செகண்டாக இருக்கிற ட்ரைவ் தான் சி ட்ரைவ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது காப்பிங் சீக்கிரம் ஆயிரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் லேட் ஆகும். சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடை பொறுத்து டைம் ஆகும். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் ஆகும். இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கெட்டிங் டிவைஸ் ரெடின்னு வரும். வெயிட் பண்ணுங்கள், அது ஒரு 100% ஆகணும். முடிஞ்சுன்னா மேக்ஸிமம் ஓஎஸ் முடிஞ்சு இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவ் பண்ணும்போதே இந்த யூசர் நேம் என்ன வரணும், செட்டிங்ஸ் என்ன வரணும், கிளாக் செட் ஆகணும், ரீஜியன், இதெல்லாம் வந்து அங்கேயே வந்து ஃப்ளாஷ் ட்ரைவ் க்ரியேட் பண்ணும்போதே பண்ணிட்டோம். அதனால் இங்கே நமக்கு எதுவும் கேட்கல, இல்லைனா எல்லாமே ஒன்றா கேட்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இதில் வேண்டாத ஐகான்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் கொடுத்து அதில் தீம் இருக்கும், அதை கொடுத்து மேலே டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பேனலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐகான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துடும். மை கம்ப்யூட்டர் ஐக்கானும் கண்ட்ரோல் பேனல் ஐக்கானும். இப்போ இந்த ஐகான்ஸ் எல்லாம் சின்ன பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வியூவில் போய் ஸ்மால் ஐகான்ஸ் கொடுத்திங்கன்னா எல்லா ஐகான்ஸ் எல்லாம் சின்னதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிருக்கோம். கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் எரேஸ் ஆகலை, அப்படியே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பத்திரமா இருக்குது. இப்போ நம்ம பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வைஃபை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஒர்க் ஆகுது. அடுத்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம், அதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருக்கோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக அது இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிட்டோம் பாருங்கள், அங்கே காமிக்குது. ஹார்ட் டிஸ்கில் போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிரைவர், கிராஃபிக்ஸ் டிரைவர், இந்த லேப்டாப்லேயே கிராஃபிக்ஸ் டிரைவர். இது அஃபிஷியல் ஹெச்பி டிரைவர் சப்போர்ட் வெப்சைட்குள்ளே கூகுள் குரோமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். டிரைவர்ஸ் லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளோதான். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது இன்னொரு மெத்தட் இருக்குது, டிரைவர் இன்ஸ்டலேஷன் பேக், அதாவது டிரைவர் சொல்யூஷன் பேக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே எல்லாம் எடுத்துக்கும். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த டிரைவர் லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேணாம். டிரைவர்ஸ்ன்னு இருக்கிறத தவிர மற்றதெல்லாம் டிக் எடுத்து விட்டுட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அப்போ அது இன்ஸ்டால் ஆகிக்கும். டிரைவர்ஸ் லோட் ஆகிட்டுருக்குது, கிராஃபிக்ஸ் டிரைவர். இப்போ ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆகும் பாருங்கள் டிரைவர்ஸ் லோட் ஆகும்போது. ஏன்னா அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்ருக்கும். கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போது அந்த கீபோர்டில் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு கம்மியாகும், அதிகமாகும். ஓகே, டன். இப்போ இதை ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டிக் எடுத்து விட்டுட்டு ரீஸ்டார்ட் லேட்டர் கொடுத்துடலாம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வைஃபையோட பட்டன் டிரைவர், அதாவது ஏரோப்ளேன் மோட் பட்டன் டிரைவர் கீபோர்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த பட்டன் வேலை செய்யும். இதெல்லாம் ஹெச்பி வெப்சைட்லேயே கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் சொல்யூஷன் பேக் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ரன் பண்ணி விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ரேர் ஃபைலை வந்து டிஃபால்ட்டு வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து சூஸ் டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா வின்ரேர் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணி ஆல்வேஸ் ஓப்பன் வித் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போது அடுத்து ஓப்பன் பண்ணுற ரேர் ஃபைல்ஸ் எல்லாமே வின்ரேர் சாஃப்ட்வேர் மூலமாக ஓப்பன் ஆகும். இப்போ டிரைவர் சாஃப்ட்வேர் லோட் பண்ணி விட்ருக்கோம். லோட் பண்ணி விட்டுட்டு மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். அது லோட் ஆகிட்ருக்கும். லோட் ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ அடோப் ரீடர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன். பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சோம்னா ரொம்ப வீடியோ எடுத்துக்கிட்டே போகும், அதனால் காமிக்கல. பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடோப் ரீடரும் ஒப்பேராவும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லோட் பண்ணி விட்டுருக்கோம். ரெண்டுமே லோட் ஆகிட்டுருக்கு. அடோப் ரீடர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்தது இன்ஸ்டால் கொடுக்கும். இன்ஸ்டால் வரும், இன்ஸ்டால் ஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். மினிமைஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஒப்பேரா இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒப்பேரா ப்ரௌசராக வைக்க சொல்லி செட்டிங்ஸ் டேபு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம கூகுள் குரோம் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். இல்லை ஒப்பேரா செட் பண்ணணுன்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
ஒப்பேரா இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஒப்பேரா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. Adobe Reader இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. Adobe Reader ஒன்ஸ் லோட் பண்ணி விட்டு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி விடணும். அதுக்கு வேண்டிய லோட் பண்ணி விடுறோம். அக்செப்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அந்த ஐக்கான் தேவையில்லை, ஸோ டெலீட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் டெலீட் கொடுங்க, அப்போ ரீசைக்கிள் பின்னில் சேவ் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கேஎம் பிளேயரும் VLC பிளேயரும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஎம் பிளேயர் லோட் பண்ணி விடுறோம். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிடுச்சு. ஓகே கொடுங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ அக்ரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட். இதில் வந்து ஸ்டார்ட் மெனுவும் டெஸ்க்டாப் ஐக்கானும் தேவையில்லை பிளேயருக்கு, அதனால் அதை எடுத்து விட்டுட்டோம் டிக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரன் டைமில் பேக்ரவுண்டில் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ சாஃப்ட்வேரு. அது டிஃபால்ட்டாக கேட்கும். அதை டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதுவும் இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுங்க. அடுத்து கேம் பிளேயரோட பேலன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டுருக்கு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கேம் பிளேயரும் கூகுள் குரோமும் ரெண்டும் ஓப்பன் ஆகும். இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னா அது ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது 32 பிட் 64 பிட் ரெண்டு வகையாக இருக்கும் நெட்டில். அதில் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டோம். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் ஐக்கானும் ஸ்டார்ட் மெனு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து விட்டுறோம். டிக் எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அவ்வளோதான். VLC பிளேயர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துடலாம். இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் டேப்லாம் வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு கண்டினியூ கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த VLC பிளேயரை. இந்த டிரைவர் சொல்யூஷன் பேக் லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது லோட் ஆகிடுச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக அஃபிஷியல் வெப்சைட்டில் டிரைவர் டவுன்லோட் பண்ணாமல் நம்மளே இந்த சாஃப்ட்வேர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ரெண்டு வகையாகவும் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் மாடல் நேம், லேப்டாப் மாடல் நேம் போட்டு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன மாடல் என்னென்ன டிரைவர்ஸ் தேவைன்னு அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். பாருங்கள், இப்போ HP 245G5ங்கிறது அதுவே எடுத்துருச்சு. நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் மோட் கொடுக்குறோம். இதில் காமிக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவைப்படுறது மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம அந்த கீபோர்டோட ஃபங்க்ஷன் கீ டிரைவர்ஸும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் கார்டு ரீடர் டிரைவரும், அது ரெண்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். மற்றதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கிராஃபிக்ஸ் எல்லாம். இந்த சாஃப்ட்வேர்ஸுங்கிற டேப்குள்ளே போய் அதில் இருக்கிற டிக்கெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்டர். இதில் இருக்கிறதெல்லாம் பழைய வெர்ஷனாக இருக்கும். எல்லா டிக்கெட் எடுத்து விட்டுட்டோம். மறுபடியும் இந்த டிரைவர்ஸுங்கிற டேபுக்கு போனோம்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரெண்டு டிரைவர்ஸையும் இன்ஸ்டால் கொடுக்குறோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ரெண்டுமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த டிரைவர் சொல்யூஷன் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அப்படியே அந்த விண்ட்ரார்ஸ் அதையும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா MS வேர்டை ஓப்பன் பண்ணுறோம். வேர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும், அதை அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் வரும். அதுக்குள்ளே போய்ட்டு இந்த டிக்கு எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இது இந்த MS ஆஃபீஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. இன்னும் ரெண்டு விஷயம் பண்ணணும். அப்புறம் ஆப்ஷனில் போய்ட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா கீழே அப்டேட் ஆட்டோமேட்டிக் லிங்க்ஸ்ன்னு வரும். அதை வந்து டிக் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் ஆப்ஷன்ஸில் போங்க.
ஃபைலில் போய் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா அட்வான்ஸ்டுங்கிற டேபுக்கு போங்க. அந்த டேபில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து ஆஸ்க் டு அப்டேட் ஆட்டோமேட்டிக் லிங்க்ஸ்னு வரும். அதையும் பார்த்தீங்கன்னா டிக் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. இனி டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும். பிளேயரு, ஃபோட்டோஸு, வீடியோஸு இதெல்லாம். அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் டிஃபால்ட் ஆப்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரௌசர் வந்து கூகுள் க்ரோம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. வீடியோ பிளேயர் வந்து நம்ம இப்போ கேஎம் பிளேயர் செட் பண்ணுறோம். செட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10 ஃபோட்டோஸுங்கிற ஆப்லேயே செட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து விஎல்சியில் ப்ளே ஆகிற மாதிரி, இந்த MP3 சாங்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது விஎல்சியில் ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஆஃபீஸுங்கிறதையும் OneNoteங்கிறதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸ் வந்து அப்டேட் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகுது. அதை சுத்தமாக அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுலாம். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல்ஸ்லேயும் போய் டிஃபால்ட் செட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைனா நம்ம மேனுவலாக பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி சூஸ் டிஃபால்ட் கொடுத்தோம்னா என்ன பிளேயரில் செட் பண்ணணுன்னு கேட்கும். அந்த பிளேயர் கொடுத்து செட் பண்ணிடலாம். எல்லா ஃபார்மேட்டும் கரெக்டாக அந்தந்த இதில் ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக ப்ளே ஆகுது. விஎல்சியில் வந்து பார்த்திங்கன்னா MP3 ப்ளே ஆகுது. அப்புறம் அப்படியே அந்த அடோப் ரீடர் ஃபைலை வந்து அடோப் ரீடர் மூலமாக ஓப்பன் ஆகிற மாதிரி டிஃபால்ட் செட்டிங் பண்ணி விட்டுலாம். பண்ணி விட்டாச்சு. ஃபோட்டோஸும் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லோடிங் பண்ணி விட்டால் கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது வால்பேப்பர் ஏதாச்சும் செட் பண்ணி விட்டுலாம். ஒரு 2-3 இமேஜை காப்பி பண்ணி கஸ்டமரோட லேப்டாப்பில் பிக்சர்ஸ்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டெஸ்க்டாப் கொடுத்திங்கன்னா டெஸ்க்டாப் இமேஜ் செட் ஆகிருப்பாருங்க. அடுத்து விண்டோஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் மேலே பார்த்தீங்கன்னா பிசின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங் கொடுத்திங்கன்னா இந்த டேப் வரும். இதில் வந்து ப்ரௌஸ்குள்ளே போனீங்கன்னா ப்ரௌஸ் ஃபார் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பிக்சர்ஸ் டேப் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஸ்க்ரீனில் வர இமேஜ். இது என்ன ஃபோட்டோ வேணாலும் உங்கள் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எல்லாம் பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒர்க் டன். நம்ம இப்போ HP 245 G5 மாடலில் விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சர்வீஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இனியும் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம், பேசிக் சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ், ஆர்கிடெக்ட் சாஃப்ட்வேர்ஸ், அந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக புரிகிற மாதிரி இனி வரும் காலங்களில், இனி வரும் கிளாஸஸில் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்யப்படும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிற நிறையா பேருக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.